அமுதே, தமிழே, அழகிய மனிதமே, அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழின் அடையாளமாக விளங்கி வரக்கூடிய பாசமிகு பேராசிரியர் ஐயா ஞானசம்பந்தம் அவர்களே, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற திருக்குறளுக்கு அடையாளமாக இருந்து வருகிற பராசரா ஜோதிட அகாடமியின் இயக்குனர் அன்பிற்குரிய ராம்கி முருகன் அவர்களே, ஜோதிட ஆளுமைகள் அன்பிற்குரிய சின்னராஜ் சார், பொன்னையா சுவாமிகள் ஐயா, சுப்பிரமணியம் ஐயா, அதேபோல் காசி குமரன் அவர்கள் உள்ளிட்ட ஜோதிட ஆளுமைகளே, சான்றோர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பராசரா ஆஸ்ட்ரோ அகாடமியின் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய காலை பொழுதில் வணங்கி மகிழ்கிறேன். ஒரு அற்புதமான நாள் எனக்கும் கூட. உங்களைப் போல் என்ன ஒரு விஷயம் எனக்கு இந்த அறையில் வித்தியாசமாக இருக்குதுன்னா, பொதுவாக 30-35 வயதை கடந்த பெருவாரியான மக்கள் உள்ள அறை. ஆனால் ஒரு 15 வயதை ஒட்டிய மாணவர்கள் ஒரு நிகழ்வில் அமர்ந்து அந்த நிகழ்வை எவ்வாறு கொண்டாடுவார்களோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியுடன் கொண்டாடி, அது எதனால் அப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணி பார்த்தேன். பொதுவாக ஒரு 30 வயதுக்கு மேலேயே மனிதனுக்கு தேவையில்லாத மனமுதிர்ச்சியினால் சந்தோஷமாக இருக்கிறத மறந்துடுவோம் நம்ம. ஆனால் இயற்கையாக ஒரு சந்தோஷம் அந்த மனமுதிர்ச்சியை மீறி நமக்கு வரணும்னா நம்ம அதிக பலனை அடைந்திருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு அதிக பலனை இந்த பராசரா ஆஸ்ட்ரோ அகாடமி உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால அந்த மகிழ்ச்சி வெளிப்படுவதாக நான் கருதுகிறேன். நான் உங்கள்கிட்ட ஒரு நேரம் கருதி ஒரு சில கருத்துக்களை மட்டும் பகிர்ந்து என்னுடைய தலைமை உரையை நிச்சயமாக முடித்து விடுகிறேன். சுருங்க பேசணும்னு முதல்லையே அன்புக்குரிய மாணவர் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் ஜோதிடம் ஒரு அற்புதமான கலை. மனிதன் என்று தோன்றினானோ, இயற்கையை கவனிக்க ஆரம்பித்தானோ, அன்றிலிருந்து உலகளாவிய அளவில் வளர்ந்து வருகிற ஒரு கலை. இதனுடைய ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்து பார்த்தோன்னா மெசபடோமியா காலத்திலிருந்து அது இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. எந்த மதமும் இதுவரை ஜோதிடத்தை மறுக்கவில்லை. ஆனால் அறிவியல் வளர்ச்சியிலே நாம் அறிவியலில் அதிகப்படியாக சென்றடைந்து விட்டோம் என்ற மிதப்பில் இன்றைய அறிவியல் ஜோதிடத்தை ஒரு சந்தேக கண் கொண்டு பார்த்து வருகிறது. அறிவியல் வரையறைக்கு உட்பட்டதல்ல என்ற பொதுவான கருத்து ஜோதிடத்தை பற்றி நிச்சயமாக இருக்குது. ஆனால் நான் இன்று அறையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்ல விரும்புவது என்னென்னா, ஜோதிடம் அறிவியலுக்கு அப்பாற்பட்டது. சூப்பர் சயின்ஸ்னு சொல்லணும், அதை சூப்பர் நேச்சுரல்னு சொல்லணும். மனிதன் வாழ்வதற்கு சில அடிப்படையான நம்பிக்கைகள் தேவை. எல்லாவற்றுக்கும் அறிவியலில் ஒரு தீர்வு நிச்சயமாக இல்லை. அறிவியலால் அறியப்படாதது இந்த உலகத்தில் நிறைய உண்டு. அதில் தான் நம்ம இந்திய கலாச்சாரம் மேம்பட்டது. அறிவியலை தாண்டி, அறிவை தாண்டி ஞானம் என்ற ஒரு நிலையை இந்த உலகத்திற்கு நமது இந்திய கலாச்சாரம் கொடுத்துருக்கிறது. அதோடு சம்மந்தப்பட்டதுனால தான் இந்த விழாவில் ஐயா கலந்துருக்காங்க. பொதுவாக ஜோதிடம் ஞானம் இருக்கிறவர்களுக்கு தான் வரும், அறிவு இருக்கிறவர்களுக்கு வராது. அறிவை கடந்து ஞான நிலையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜோதிடம். இந்திய கலாச்சாரம் அதற்கு பெரும் பங்கு ஆற்றியிருக்கிறது.
பல்வேறு வாழ்க்கை சூழலில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளில் மேற்கத்திய கலாச்சாரத்தில் ஜோதிடம் வழக்கொழிந்து போயிருக்கிறது. ஜோதிடத்தை மறுக்கவில்லை, மேற்கத்திய கலாச்சாரம் ஜோதிடத்தை மறுக்கவில்லை. ஆனால் சமுதாய சூழலும் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளோ அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையும் ஜோதிடத்தை வளர்த்தெடுக்கவில்லை. இந்திய கலாச்சாரம் அப்படி இல்லை. எப்பொழுதுமே எல்லா கலைகளையும் திறந்த மனத்துடன் அணுகுவது இந்திய கலாச்சாரம். அந்த வகையில் ஜோதிடம் இங்கு வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 50 ஆண்டுகளில் ஜோதிடக்கலை இந்தியாவில் அதிக அளவு வளர்ந்திருக்கிறது என்று நாம் சொல்லியிருக்க வேண்டும். நிச்சயமாக எடுத்துக்கணும். காரணம், ஒரு சில மனிதர்களுக்கு மட்டும் இரகசியமாக வைக்கப்பட்டிருந்த இந்த கலையை இன்று பரவலாக ராம்கி முருகன் போன்ற மனிதர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். எப்பொழுது அதிக அளவில் ஒரு கலை கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ கற்றுக்கொள்ளப்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த கலை முழு வடிவு பெறும். விமர்சனங்கள் அப்பொழுதுதான் எழும். விமர்சனங்கள் எழதான் ஒன்று நன்கு வளர்ச்சியுறும். அந்த வகையிலே ஜோதிடக்கலை மேல் எவ்வளவு விமர்சனங்கள் எழுகிறதோ அந்த அளவு இந்த கலை வளர்ச்சியுறுகிறது என்று தான் நான் கருதுகிறேன். அதற்கு ஒரு எய்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு அந்த கலை நன்கு வளர்வதற்கு இன்னைக்கு கூட சார் சொன்னாங்க, ஒரு அற்புதமான சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்காங்கன்னு. இந்த மாதிரி முயற்சிகள் இன்னும் இந்த கலையை நன்கு மனிதர்களுக்கு எடுத்து போயிட்டுருக்குது. ஒரு மேனுவலாக ஒரு அதிக அளவு கணக்கீடுகள் செய்து பலன்களை சொல்வது என்பதை கடந்து அதை ரொம்ப எளிமைப்படுத்தி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ஜோதிட கலையில் நிறைய பங்கை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கலை நமது பாரம்பரிய கலை. என்றும் போல் இந்த கலை தொடர்ந்து அது வளர்ச்சியுறணும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்வை, இந்த சான்றிதழ் படிப்பை மதுரை கல்லூரியினுடைய நிர்வாகம் அதிக ஊக்கம் கொடுத்து இந்த கல்லூரியிலே செயல்படுத்தி வருகிறது. நம் அனைவரின் சார்பாக இந்த தருணத்திலே நமது மதுரை கல்லூரி நிர்வாகத்திற்கு நமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ராம்கி முருகன் சார், அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களது கல்லூரியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு, ஒரு எதிர்கால ஜோதிட விற்பனர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அறையிலே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.